அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் முடக்கி புதிய உதவிகளை நிறுத்த முடிவு செய்ததால் பாதிக்கப்படும் நாடுகளில் இலங்கையும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ அனைத்து அமெரிக்க ராஜதந்திர பணியாளர்களுக்கும் இது தொடர்பான தகவல்களை அனுப்பியுள்ளார். இது வெளியுறவுத்துறை மற்றும் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனமான USAID ஆகியவற்றிலிருந்து உலகளாவிய திட்டங்களுக்கு செல்லும் பில்லியன் கணக்கான டாலர் நிதி உதவிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து அமெரிக்க வெளிநாட்டு உதவி திட்டங்களையும் 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரக தகவல்படி 1956 முதல் அமெரிக்கா இலங்கைக்கு $2 பில்லியன் மேல் உதவியை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் டிரம்பின் உத்தரவு அபிவிருத்தி உதவி முதல் உக்ரைனுக்கான ராணுவ உதவி வரை அனைத்தையும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.